ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடணும் போல் இருக்குல்ல, அப்படின்னா இந்த பிரெட் குல்ஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 5 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த பிரெட் குல்ஃபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். நான் சின்ன பிரெட்டுன்றதுனால 3 பீசஸ் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 பீசஸ் போதும். இதோட கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்துக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். டீ போடக்கூடிய நேரத்திலேயே இந்த குல்ஃபியை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோ சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதி வந்ததும் பால் ஆடை கட்டும். அந்த பாலாடை உங்களுக்கு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிடிக்கலைன்னா எடுத்துடலாம். நான் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக அரைச்சி வச்ச பிரெட் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது கொதிச்சா போதும். இப்போ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இது மாறும். அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ நான் ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் டம்ளர் கப்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் அதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி டீ டம்ளரில் கூட நம்ம குல்ஃபி ரெடி பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி ரப் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 10 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இப்போ 10 மணி நேரம் கழித்து நார்மல் வாட்டரில் இந்த மோல்டை டிப் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரெட் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி க்ரீமியாக ஒரிஜினல் குல்ஃபி மாதிரி சூப்பரான டெக்ஸ்சரில் நீங்களும் வீட்டிலே குல்ஃபி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.